தீர்ப்புகளை மாற்றுவதில் ஏற்பட்ட தகராறு காரணமாக சென்னை உயர்நீதிமன்ற வழக்கறிஞர்கள் மற்றும் எழும்பூர் நீதிமன்ற வழக்கறிஞர்களிடையே மோதல் வெடித்த நிலையில் பாதுகாப்பு கருதி அங்கே போலீசார் குவிக்கப்பட்டிருக்கிறார்கள். அது தொடர்பான காட்சிகளை பார்க்க முடிகிறது. தற்பொழுதும் சூழல் என்ன என்பதை எமது செய்தியாளர் விவரித்தார். இதனிடையே இந்த மோதல் சம்பவம் தொடர்பாக வழக்கறிஞர் ஒருவர் பேசியதை பார்க்கலாம். ஆல்ரெடி பார்த்துருப்பீங்க, தெரியும். எங்கள் டீம் பார்த்தீங்கன்னா ஒரு 15 பேர் கிட்ட இருக்கிறோம். இன்றைக்கி எலெக்ஷன்றதுனால நான் அண்ணன் எல்லாம் கேன்வாஷில் போயிட்டோம். கேன்வாஷில் போயிட்டு இருக்கும்போது இல்லை இப்போ இங்கே 15 பேர் இருப்போம். கேன்வாஷில் போனதுனால ஒன்றும் தெரில. இந்த இடத்துல ஒரே காய்ச்சி முடிச்சு சத்தமாக இருந்துச்சு. சேர்லாம் தூக்கி அடிக்கிற சத்தம் கேட்டு தான் நான் அங்கே பற்றி ஓடியாந்தோடனே பார்த்தோன்னா 2 அட்வொகேட் யூனிஃபார்மில் இருந்தால் நான் அட்வொகேட்டு போட்டு ஹெல்மெட்லேயும் சேர்லையும் மாற்றி அடிக்கிறான். யார் அடிக்கிறான் பார்த்தா எங்கள் ஃப்ரெண்டுங்களை உடனே மடக்கி விடும் போது பார்த்தீங்கன்னா விஜயகுமார், விமல், தினேஷ் இவங்கெல்லாம் அதிகமாக இன்ஜூர்ட் ஆகிருக்கு. விஜயகுமாருக்கு மூஞ்சி இடத்துல கிழிஞ்சு போயிருக்கு. விமல் அட்வொகேட்டை வந்து கீழே தள்ளி போட்டு ஹெல்மெட்லேயும் சேர்லையும் போட்டு அடிக்கிறாங்க. இதுக்குள்ளே அவங்களாம் வெளியே போனதுக்கப்புறம் நாங்கள் இங்கே திடீர்னு ஓடி போயிட்டு யாருப்பா அவங்க ஐடி கார்டை காட்டுப்பான்னு சொல்கிறதுக்கு 2 அட்வொகேட் இல்லாத 2 பேர் காரில் ஏறி போயிட்டாங்க. என்ன காரணம்? யார் அட்வொகேட் கிடையாது, வரும்போதே மோட்டிவேஷன் தான் வராங்க, அடிக்கணுன்ற இன்டென்ஷனில். ஏன்னா இங்கே இப்போ எப்பவுமே நாங்கள் இங்கே க்ரௌடாக இருப்போம்னு தெரியும். அப்படியே சம்மந்தமே இல்லாத ஆள் கருப்பாக தெரியா ஒருத்தன் 8 பேர் வந்து டமார்னு அடிக்கிறான். அப்போ அவங்க சொல்லி தானே இட்டுன்னு வராங்க. கிளைண்ட் இஷ்யூவில் ஆகுது பிரதர். இது மெயின் திங்காக தான். நம்ம ஃப்ரெண்டு வந்து ஒரு கிளைண்ட் HMOP டிவோர்ஸ் கேஸ் போய் இன்றைக்கி போய் பார்க்குறாரு போல. இது ஏற்கனவே அந்த கேஸை வந்து அவங்க பார்த்துருக்காங்க. பார்த்தவங்க காசு ஃபீஸ் தரலையா என்னன்னு தெரில, சேஞ்ச் ஆஃப் பக்கத்தில் தரலையா தந்துட்டு பண்ணிங்கன்னு சொல்லிட்டு நம்ம பேசினவங்க கூட வராங்க. வந்து பேசினவங்க டமார்னு ஒருத்தன் வந்து நம்ம அட்வொகேட் அடிக்கிறான். அதுதான் இஷ்யூ. அப்போ முன்விரோதம்லாம் கிடையாது. இது கிளைண்ட் இஷ்யூஸ், வேறு எதுவும் இல்லை. இந்த கோர்ட்டுக்கு வர அட்வொகேட்ஸ்லாம் கிடையாது. அவங்க யாருமே இந்த கோர்ட்டு கிடையாது. முதல்ல அவங்க அட்வொகேட்டே கிடையாது. 2 பேர் அட்வொகேட்டு வந்து அடிச்சு சண்டை போட்டது 4 பேர். 2 அட்வொகேட்டு, 2 பேர் வழக்கறிஞர் கிடையாது. அவங்க பேர் ஏதாவது யாரு? அதில் சக்திவேலு, செந்தில்நாதன் 2 பேரும் அண்ணன் தம்பி அட்வொகேட்டு. இவங்க கூட 2 பேர் இட்டுன்னு வராங்க. அவன் தான் அட்வொகேட் கிடையாது. அது இங்கே உள்ளவங்க கிடையாது. சக்தி வேணும் அவங்க ஹைகோர்ட் இந்த கோர்ட்டு கிடையாது. நாங்கள் எல்லாருமே இந்த கோர்ட்டை பார்க்குற ஆளுங்க. வந்து இந்த மோதல் சம்பவம் வெடித்ததன் காரணம் என்ன, அங்கே நிலவிய சூழல் என்ன உள்ளிட்ட பல்வேறு விஷயங்கள் தொடர்பாக வழக்கறிஞர் ஒருவர் பேசிய காட்சிகளை பார்த்தோம். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.